கடந்த முறை நாம் பார்க்குற வேளை மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, எதிர்காலத்தை குறித்ததான பயம் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுத்து விடுகிறதுன்னு பார்த்தோம். 2வதாக நாம் பார்த்தோம், கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு சில துன்பங்கள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை கெடுத்து போடுகிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கு 4 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கிறதுல ஒரு திருப்தி, ஏக சிந்தை, பண ஆசை, நாம் செய்கிற தவறுகள், இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கெடுத்து விடுகிறது. முதலாவதாக, நமக்கு இருக்கிறதுல திருப்தியாக இருக்கும் பொழுது சந்தோஷம் நம்முடைய இருக்கிறது. நம்ம இல்லாத ஒன்றை குறித்து நம்ம கவலைப்படும் பொழுது, எனக்கு அது இல்லையே, எனக்கு ஏன் இல்லை என்று நம்ம நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மகிழ்ச்சி கெட்டு போய்விடுகிறது. நம்முடைய வீட்டில் புலம்ப ஆரம்பிக்கும் பொழுது, எனக்கு அது இல்லை இது இல்லை என்று நம் வீட்டில் நச்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே ஒரு சமாதான குறைவு ஏற்படுகிறது. அந்த சமாதான குறைவு நிமித்தமான மகிழ்ச்சி அங்கிருந்து எடுபட்டு போகிறது. ஆக என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்கிற மனமகிழ்ச்சி நம்முடைய இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்து ஒரு சம்பவம், ஒரு குருடன் தெரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்துட்டு என்ன சொல்கிறான், தம்பி நீங்கள் 2 பேரும் தள்ளிருங்க, பேசாமல் இருங்க, அது முன்னாடி வாங்க. பசங்க முன்னாடி வரணும், பின்னாடி உட்காரக்கூடாது. சரி, உட்காண்டிங்கனால அங்கே உட்காந்து நோண்டக்கூடாது, பேசக்கூடாது. தெருவோரத்தில் ஒரு குருடன் உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு பிச்சை எடுக்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் பசியாக இருக்கேன், ஏதாவது கொடுங்களேன், ஏதாவது கொடுங்களேன்னு சொல்லி கத்தினே இருக்கிறான். இதை பக்கத்தில் ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான். பார்த்தவன், இவன் பக்கத்தில் இருக்கிறதான ஒரு அழுக்கு மூட்டை என் பக்கத்தில் இருந்துச்சு. அந்த அழுக்கு மூட்டை எடுத்துகிட்டு ஓட்டம் பிடிச்சான். இதை பார்த்துட்டான் அந்த குருடன். பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சான். என் பண மூட்டையை ஒருத்தன் திருடிட்டு போகிறான்னு சொல்லி கத்த ஆரம்பித்தான். கத்தின உடனே எல்லாரும் சேர்ந்து அவனை துரத்த ஆரம்பித்தாங்க. அந்த அழுக்கு மூட்டை வெயிட்டாக இருந்ததுனால அவனை வச்சு ஓட முடியல. அதான் என்னச்சுதான், அவன் கீழே போட்டுட்டு திருப்பி ஓடினான். இந்த குருடன் ஓடி போய் அந்த மூட்டையை அப்படியே பிடிச்சிக்கிட்டான். இப்போ அவன்கிட்ட சந்தோஷத்தை பார்க்கணுமே, மிகப்பெரிய சந்தோஷம். என்னுடைய பண மூட்டை போனது, அது இப்போ எனக்கு என்னச்சுது, கிடைச்சிதுங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அவனில் உண்டாயிடுச்சு. அந்த அழுக்கு மூட்டை, அந்த பண மூட்டை அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அந்த பண மூட்டை அவன்கிட்ட இருக்கும் பொழுது அவன்கிட்ட சந்தோஷம் இல்லை. ஆனால் அவன் எவனோ எடுத்துகிட்டு போகிற வேலை, அது கிடைத்தது வேலை, திரும்ப அந்த சந்தோஷம் வருகுது. ஆக எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு எது தேவையோ அதை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்போது அதை குறித்ததான சந்தோஷம், அதை குறித்ததான மகிழ்ச்சி நம்மகிட்ட இருக்க வேண்டும். இல்லை இல்லை என்று நம்ம புலம்பும் பொழுது அந்த மகிழ்ச்சி நம்மகிட்ட இருந்து என்ன செய்கிறது, எடுபட்டு போகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் எடுத்தவங்க படிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க. நமக்கிட்ட என்ன கர்த்தர் கொடுத்தாரோ அது எனக்கு போதும் என்கிற மனநிலைமை நமக்கு எப்போ வருதோ அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி காணப்படும். அதான் நீ பாடணும், உயர்வானாலும் தாழ்வானாலும் என் ஆத்துமா உண்மையே பாடும்.
அழகான பாடல். என்னை கர்த்தர் எந்த இடத்திலே கொண்டு வைத்திருக்கிறாரோ, ஒருவேளை அது உயர்வான இடமாக காணப்படலாம், ஒருவேளை அது தாழ்வான இடமாக காணப்படலாம். அவர் என்னை எங்கே கொண்டு வைத்திருக்கிறாரோ அதிலே நான் என்னவா இருப்பேன்? திருப்தியாக இருப்பேன் என்கிற அதிலே என் ஆத்மா என்ன செய்யணும்? மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில டயத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருப்பார். ஆனால் பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பெரிய டிவி வாங்கியிருப்பாங்க. உடனே வீட்டம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த டிவியே போல் எனக்கு ஒரு டிவி வாங்கணும்னு இல்லை எங்கள் பையன் சொல்லுவான், அம்மா சொல்லுவாங்க. இவங்க போய் அந்த டிவியை வாங்கணும்னு காசு வீட்டில் இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, ஆமாம் அதுக்கு இவங்களே வழி சொல்லுவாங்க. அவங்க கடன் தர்றான், இஎம்ஐயில் தர்றான்ருவாங்க. சரி ஒரு 50,000க்கு அந்த டிவியை வாங்குவோன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அங்கே போவாங்க. அங்கே போன உடனே அந்த கடைக்காரன் என்ன சொல்லுவான், அந்த விற்கிறான்ல அவன் சொல்லுவான், ஐயா இது 50,000 மேலும் ஒரு 5,000 கூட கொடுத்தீங்கன்னா டிஜிட்டல் இதெல்லாம் இருக்குது, இந்த இதெல்லாம் அது எக்ஸ்ட்ரா கிடைக்கும், உங்களுக்கு பெரிய லாபம்பான். உடனே இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. பட்ஜெட் என்னது 50,000 தான், இன்னும் அடுத்த பட்ஜெட்டுக்கு போயிடுவாங்க. இப்படியாக கடன் இல்லாததை போய் வாங்க போகிறவள அங்கே என்ன ஆகும், அடுத்து கடன் கட்டுறது முடியாது, கடன் வாங்கினதை திருப்பி செலுத்த முடியாது. அங்கே ஒரு மன மகிழ்ச்சி பறிபட்டு போகிறதை நாம் பார்க்கலாம். ஆக நம்ம இருக்கிறதுலையே நம்ம என்ன செய்யணும், திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக ஏக சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். பிலிப்பியர் 2:2 நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நம்ம குடும்பத்தில் ஒருவர் ஏக சிந்தை இல்லாமல் இருக்குமே, ஆனால் அங்கே என்ன இருக்கும், சந்தோஷம் அடிபட்டு போகும், மகிழ்ச்சி அற்று போகும். கணவன் ஒன்று சொல்லுவான், மனைவி ஒன்று சொல்லுவாங்க, பிள்ளைங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்படி அந்த குடும்பத்தில் இருக்குமே, ஆனால் அங்கே உள்ள மகிழ்ச்சி என்ன செய்யும், எடுபட்டு போகும். ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக காணப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன செய்யும், மகிழ்ச்சி இருக்கும். அதில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக ஏக அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது என் சந்தோஷத்தை நீ என்ன செய்கிறீங்க, உங்கள் குடும்பத்திலே வாக்குகிறீர்கள்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு இசைந்த எண்ணம், ஒரே மனப்பான்மை, ஒற்றுமையான ஒரு எண்ணம் வரும் பொழுது தான் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். அந்த ஒரே சிந்தையுடைய எண்ணம் அங்கே வரும் பொழுது என் சந்தோஷத்தை நீங்கள் அங்கே நிறைவாக்குகிறீர்கள். நம்ம குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ளால கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிற இது வரும். ஒருவேளை கணவன் குடிச்சிட்டு அடிச்சுட்டு வரான்னா அவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. குடிகாரன் இல்லாத கணவன் இருக்கும் பொழுது மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். மனைவிடத்திலே கணவன் அன்பு செலுத்தணும். கணவன் ஒன்று சொல்கிறான்னா அதுக்கு எட்டக்கு முடக்கா மனைவி சொல்லக்கூடாது. மனைவி ஒன்று சொல்கிறான்னா இவன் என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நம்மகிட்ட வரக்கூடாது. அங்கே ஒருவருக்கொருவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொழுது அந்த இடத்திலே மகிழ்ச்சி, ஒரு தெய்வீக மகிழ்ச்சியை நீங்கள் அங்கே என்ன செய்கிறீங்க, நிகர் இது பண்ணுறீங்க. பதிலுக்கு பதில் சொல்கிறது, பதிலுக்கு பதில் என்ன செய்கிறாரு, எட்டக்கு முடக்கா பேசிட்டிங்கன்னா அங்கே என்ன வரும், ஐக்கியம் அங்கே போயிடும், அங்கே மகிழ்ச்சி இருக்காது. அதான் பிலிப்பியர் 4:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சாந்த குணம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுதுன்ற. உலகத்தில் எல்லாருக்கும் உங்கள் சாந்த குணம் தெரியணும். இது மட்டும் இல்லை, குடும்பத்தில் மட்டும் இல்லை, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம ஆலயத்தில்,
நம்ம எங்கெல்லாம் நாம் இடைபடுகிறோமோ, நம்முடைய ப்ரெசன்ஸ் எங்கெங்கே இருக்குதோ, நம்ம வேலை செய்கிற இடத்துல ஆனாலும் சரி, நம்முடைய ஆலயத்தில் இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக அங்கே இருக்கும் பொழுது தான் கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்பார். அப்போ தான் அங்கே ஒரு வளர்ச்சி இருக்கும். அப்போ தான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 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 வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறோன்னு வைங்களேன், உங்களுடைய கடமை என்ன? அந்த கடமையை செய்யணும். நம்முடைய நோக்கம் என்ன? அந்த கம்பெனி வேலை செய்கிற இடத்துல அது ப்ராஃபிட்டபுளாக கம்பெனி நல்லபடியாக ஓடணும். ஒரு அரசு அலுவலகத்தில் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல பிரச்சனை இல்லாமல் காரியங்கள் நடைபெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நம்ம வேலை செய்கிற வேலை, அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த கிறிஸ்தவன், இந்த பையனா, அவன் கரெக்டாக வேலை செய்வான், இவன் கரெக்டாக இருப்பான், அங்கே உட்காந்து பிரச்சனை பண்ண மாட்டான், அங்கே உட்காந்து ட்ரிகர் பண்ண மாட்டான், அங்கே இருக்கிற முதலாளிக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டான்ங்கிற பேர் அந்த இடத்துல இருக்கணும். ரோமர் 13:1 என்ன சொல்லுது? மேலான அதிகாரத்திற்கு பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லுது. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்கள் கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய மேலான அதிகாரி ஒரு ஃப்ராடாக இருக்கலாம், ஒரு மேலான அதிகாரி கடினமானவராக காணப்படலாம், ஒரு மேலான அதிகாரி கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவனாக காணப்படலாம், அவன் மனுஷனே இல்லைங்கிற அளவில் கூட இருக்கலாம். ஆனால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறது யாரு? கர்த்தர். அந்த மேலான அதிகாரத்தை யார் கொடுத்துருக்கா? கர்த்தர் கொடுத்துருக்கார். அவருக்கு நாம் என்ன செய்து ஆகணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்தாகணும். ஒருவேளை நீ லஞ்சம் வாங்குன்னு சொன்னான்னா அதை நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை என்னையே நீ வழிபடு, என்னையே ஆராதின்னு சொல்லலாம், பண்ண தேவையில்லை. நேபுகாத்நேச்சர் தான் சொன்னார், பெரிய பொற்சிலையை கொண்டு என்னை நீ 3 வேளை வழிபடணும்னார். அது செய்ய தேவையில்லை. ஆனால் அவருடைய மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு பைபிள் இடம் கொடுத்துருக்குது. மேலான காரியங்களுக்கு மேலான அதிகாரிகள் சொல்லுவதற்கு அங்கே நம்ம கீழ்ப்படியும் பொழுது அந்த இடத்திலே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அங்கே இருக்கும். நம்ம இடக்கு முடக்கா அவங்களுக்கு கீழ்ப்படியாதபடி அவங்க சொல்கிறதுக்கு எதிர்த்து பேசி அங்கே பிரச்சனை வரும்பொழுது சமாதான குறைவு வரும். எப்படின்னா, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க? உடனே இவனை தூக்கி திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க என்ன ஆகும்? இங்கேருந்து பிள்ளை குட்டிகளை எல்லாம் இங்கே போட்டுட்டு அவன் அங்கே போகணும். வாரம் இல்லைன்னா மாதம் டிக்கெட்டு போடணும், அங்கே ஒருத்தருக்கு தங்குறதுக்கு இடம் பார்க்கணும். இங்கே வீட்டில் நடக்கிற காரியம் எதுவுமே பார்க்க முடியாது. போச்சா மகிழ்ச்சி, போயிடுச்சு. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறதா இருந்ததுன்னா மேலான அதிகாரிக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இடக்கு முடக்கு பண்ணிட்டு இருந்தோன்னா என்ன ஆகும்? வேலையை விட்டு தூக்குவாங்க. திருப்பி என்ன செய்யணும்? வேறொரு வேலையை தேடி போகணும். மகிழ்ச்சி போயிடுச்சா? ஆக நம்ம எங்கே இருந்தாலும் சரி ஏக சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவர் ஒரு அன்புள்ளவர்களாக காணப்படும். அப்போ தான் அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இல்லைன்னா அந்த மகிழ்ச்சி என்ன செய்யும்? நம்மகிட்ட இருந்து எடுபட்டு போடும். சில டைமிங்களில் நம்ம அநேகருக்கும் விரோதமாக அநேக காரியங்களை செய்வோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டுன்னு தான் தோணும். சாலமோன் ராஜா வயதாகி படுக்கையில் படுக்கிற வேலை தான் அவருக்கு தோணுது. எல்லாம் மாயை, நான் செஞ்சதெல்லாம் தவறு, நான் இந்த உலகத்தில் அனுபவிக்காதது எதுவுமே இல்லை, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இப்போ தான் எனக்கு தெரியுதுன்ற. நாம கூட அநேக காரியங்களை பிடிச்சு வச்சுட்டே இருப்போம். நான் செய்கிறதான் சரி, இது கரெக்ட், என்னுடைய பார்வையில் இது கரெக்டுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு நாள் வரும், ஐயே இதுக்கு தான் போய் நான் என்ன செய்தேன், கோவப்பட்டேனா? இப்போவே நீங்கள் நினைப்பீங்க, கொஞ்சம் வயசானவங்க நினைப்பீங்க, சின்ன வயசில் செஞ்ச காரியங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஆல் இந்த காரியத்துக்கு போய் அவங்ககிட்ட சண்டை போட்டனே, ஒன்றும் இல்லையே,
இது மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சின்ன வயதிலே நல்லதாக தெரிந்தது நமக்கு இப்போ மோசமாக தெரியலாம். சின்ன வயசில் இன்பமாக காணப்பட்டவைகள் வயசாகிறவள கசப்பாக மாறும். சின்ன வயசில் எளிமையாக தெரிந்தவைகள் இப்பொழுது கடுமையாக காணப்படும். சின்ன வயசில் சரி என்று தோன்றினவைகள் முதிர் வயதில் ஆகும் பொழுது தவறு என்று தோன்றும். சின்ன வயசில் இதெல்லாம் முக்கியம் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருப்போமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சாலமன்ராஜ் அப்படி தான் சொன்னேன். ஐயோ இதெல்லாம் நத்திங் அப்படி எண்ண வேண்டிய ஒரு காலம் வரும். அதனால் நம்முடைய பேச்சுகள் ஆனாலும் சரி, நம்முடைய செயல்கள் ஆனாலும் சரி, அடுத்தவர்களுக்கு அன்பை குலைக்கக்கூடிய அளவில் நம்ம நடந்துக்கிறோமா என்கிற அடுத்தவனுடைய அஸ்தவனோடு இசைந்து வாழ்கிறோமா என்பதை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அநேகர் பெட்டில் இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஐயோ என் மனைவிக்கு விரோதமாக நான் எவ்வளோ கஷ்டமாக அவளை அன்பாகவே நடத்தலை. நான் பெட்டில் இருக்கும் பொழுது என் மனைவி தான் எனக்கு எல்லாமே ஊட்டி விடுகிறாள். என்னாலே எழும்பி வெளியில் கூட போக முடியாது. என்னுடைய படுக்கையெல்லாம் அவள் க்ளீன் பண்ணுகிறாள். ஐயோ நான் எப்படி மோசமாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் நாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்குள்ளாக வந்து விடாதபடிக்கு இந்த நாட்களில் நாம் கவனமாக இருக்க கடமைப்பட்டுக்கிறோம். அதான் வசனம் என்ன சொல்கிறது, கூடுமான வரையில் எல்லோரோடும் சமாதானமாக இருங்கள். வசனம் சொல்லுது உங்களால் கூடுமான வரைக்கும் எல்லாரோடையும், பைபிளே சொல்லுது எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க முடியாது. ஆனால் கூடுமான வரையில் நீங்கள் சமாதானமாக இருங்கள் என்ற நாம் அப்படி தான் இருக்க அழைக்கப்படுகிறோம். அதான் வசனம். இந்த வசனம் முக்கியமான வசனம். நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை உங்கள் குடும்பங்களில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் ஆலயத்தில் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நம்ம இடையூறாக காணப்படுகிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும், இந்த காலை வேளையில் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். மூன்றாவதாக பொருளாசை. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் நடக்கிற அநேக கொலைகள், அநேக பிரச்சனைகள், ஊழல், லஞ்சம், லாவணியம், கேடுபாடுகள் எல்லாவற்றுக்கும் பின் பாயிண்டாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாசை, பண ஆசை தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். சிலர் அதை இச்சித்து தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்கள். அந்த பொருளாசைக்காக தவறான வழியிலே அதை அடைய விரும்பும் பொழுது அது என்ன செய்யும், அது தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறது என்று வேதம் சொல்லுது. பணம் தேவை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதிலே அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், ஆனால் அதை தவறான வழியிலே அடைய முடியப்படும் பொழுது அந்த பணம் அந்த நிச்சயம் நம்மளை கெடுத்து விடுகிறது என்று சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது. ஊரில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி சொத்து பிரிச்சுருப்பாங்க, அப்பா அம்மா பிரித்து கொடுத்துருப்பாங்க. அங்கே ஒரு 1/2 அடி 1 அடி வித்தியாசம் வரும். அந்த 1 அடியோ 1/2 அடியோ அந்த வரப்பை தூக்கி அண்ணன் என்ன செய்வான், இந்த பக்கம் போடுவான், தம்பி அந்த பக்கம் தூக்கி போடுவான். கடைசியில் ஒரு நாளைக்கு 2 பேருக்கும் சண்டை வரும். கடைசியில் கோர்ட்டுக்கு போவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன்,
அந்த கேஸுக்கு வக்கீலுக்கு கோர்ட்டுக்கு கேஸு பேசியே அந்த சொத்தை விற்றே கேஸ் பேசுவான். எந்த சொத்துக்காக அவன் அடி போட்டானோ அந்த சொத்தே விற்று கேஸு பேசுவாங்க. யாருக்கும் இல்லாமல் போயிடும். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த அரை அடி ஒரு அடி சொத்துக்காக சண்டை வைப்பாங்க பார்த்தீங்களா. அண்ணன் வந்து தம்பியை வெட்டும், அவன் காலி. அண்ணன் குடும்பம் எங்கே போயிருக்கோம்? ஜெயிலில் உட்காந்து வச்சா மகிழ்ச்சி. அண்ணன் குடும்பம் இந்த உலகத்தை விட்டு தம்பி குடும்பம் இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சு. அண்ணன் குடும்பம் ஜெயிலில் உட்காந்து. ஆக விட்டு கொடுக்குற மனமை கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளணும். உயர்வானாலும் தாழ்வானாலும் என் ஆத்மா அவரையே பாடும். எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறோ அதில் நான் மனமகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். அது ஒருவேளை உயர்வாக காணப்படலாம், இல்லை தாழ்வாக கூட காணப்படலாம். ஆனால் என்னுடைய ஆத்மா என்ன செய்யணும்? அவரிலே மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆக நாகமான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படைத்தளபதி. அவனுக்கு குஷ்டரோகம் வந்துடுச்சு. எலிசா தீர்க்கதரிசிகிட்ட வரான். எலிசா தீர்க்கதரிசி சோத்தை கொடுக்குறார். அவன் ஒரு பெரிய பரிசு பொருள், பொன் வெள்ளி என்னென்னமோ பரிசுகள் எல்லாம் வந்து எலிசா தீர்க்கதரிசிக்கு கிட்ட கொடுக்குறார். இப்போ எலிசா தீர்க்கதரிசி என்ன நினைச்சு சொல்கிறார்? ஐயோ, சுகத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். நான் ஒன்றும் சுகம் கொடுக்கல, அந்த பரிசு பொருட்கள்லாம் எனக்கு அதுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பி விட்றேன். கேஎஸ்சி வேலைக்காரன் கூட உட்காந்துருக்கிறான், பார்க்குறான். பைத்தியக்காரனாக இருக்கிறானே, அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவனுக்கு இந்த பொண்ணோ வெள்ளியோ ஒன்றுமே இல்லை, வாங்கி வச்சுட்டு அவனுக்கு தான் வேண்டாம், எனக்காவது தந்து கூடாத என்று கேஎஸ்சி நினைக்கிறான். பார்த்தான், இன்னும் வேலைக்கு ஆகலை. இவன் போனதுக்கப்புறம் பின்னாடியே போகிறான். பின்னாடி போய் என்ன சொல்கிறான்? பொய் சொல்கிறான். என் நிஜமா கேட்டார் அப்படின்னு பொய் சொல்லி கொஞ்சம் பொருளை வாங்குறான். திருப்பி சோத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை படைத்த எலிசா தீர்க்கதரிசிக்கு இவன் பின்னாடியே ஓடுறது தெரியாதா என்ன? இவன் பொருளை வாங்கிட்டு வர்றது தெரியாதா என்ன? எல்லாவற்றையும் அவர் அறிகிறார் இல்லையா? தவறான வழியிலே பொய்யை சொல்லி அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு கேயாசி முற்பட்டான். ஆனால் கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டான்? குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்டான். ஆக தவறான வழிகளிலே நம்ம பொருளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும்? நம்மளையே உருவ கொத்துகிறதாக காணப்படுகிறது. அதான் வசனம் கிளியராக சொல்கிறது. அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி, அந்த கேயாசி யாரு கூட இருந்தான்? எலிசா தீர்க்கதரிசி கூட இருந்தவன். எலிசா தீர்க்கதரிசி ஒரு படைத்தளபதியுடைய குஷ்டரோகத்தையே தீர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவராக காணப்படும் பொழுது அவருக்கு கிட்ட இருக்கிற அந்த வேலைக்காரன் எவ்வளோ விசுவாசத்தில் இருந்திருப்பான். அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்கு கூட பார்த்துருப்பான் இல்லையா? அப்போ அவனுக்கு கர்த்தர் பேரில் எவ்வளோ விசுவாசம் இருக்கும். ஆஃப்டர் ஆல் கொஞ்சோண்டு பணத்துக்காக. இப்போ இந்த கேயாசியை பொறுத்தவரையில் எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் கூட தான் அவன் இருந்திருப்பான். எலிசா தீர்க்கதரிசிக்கு என்ன வாய்ப்புகள் இருந்ததோ அத்தனை வாய்ப்புகளும் கேயாசிக்கும் இருந்தது. ஆனால் அது போதாது என்று சொல்லி அவன் அநியாயமாக பொய்யை சொல்லி அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள விரும்பின பொழுது அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டான். இந்த வேதத்துக்கு கரெக்டாக அவன் அமையுது. இப்போ என்ன பண்ணுறான்? குஷ்டரோகியாக இருக்கிறவன் ஊரில் இருக்க முடியாது, வெளியில் எங்கேயாவது இடத்துல இருக்கணும். அவன் அப்பாவோ அம்மாவோ யாரும் அவன் கூட இருக்க முடியாது. அந்த காலத்தில் அவன் என்ன, அவனோட வர இதுகளாக சொரிஞ்சிட்டு தான் இருக்கணும், உருவ குத்திக்கிட்டு தான் இருக்குதான். ஆக அநியாயமாக தவறான வழிகளில் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதாக முயற்சிகள் செய்யும் பொழுது அது நம்மளையே அந்த பணம் என்ன செய்யும்? அந்த செல்வம், அந்த பொருள் நம்மளை குத்துகிறதாக காணப்படும். நம் வாழ்க்கை பூஜ்ஜியத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. நாம் வாழ்க்கையை பூஜ்ஜியத்தில் தான் முடிக்கிறோம்.
ஆனால் இடைப்பட்ட நாட்களில் அந்த பூஜ்ஜியத்துக்கு முன்பதாக ஜீரோவை போடுவதும் அவர் கரத்தில் இருக்கிறது. அல்ல, அந்த ஜீரோவுக்கு முன்பதாக ஒரு பெரிய எண்ணை போடுவதும் அவர் கரத்தில் தான் இருக்கு, நம்ம கரத்தில் இல்லை. அது அவர் கொடுக்கிறது. ஆக நம்ம உயர்வானாலும் தாழ்வானாலும் என் ஆத்துமா அவரையே பாடும். இந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளாக வரும்பொழுது நம்முடைய மகிழ்ச்சி நம்மை விட்டு என்ன செய்வதில்லை, எடுபட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, நாம் செய்கிற தவறுகள் நம்முடைய மகிழ்ச்சியை எடுத்து விடுகிறது. சங்கீதம் 51:12. சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இல்லை, தாவீது சொல்றார், என்னுடைய சங்கீதம் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தாவீது கர்த்தர் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறார்? என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறார். அப்போது அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா எவ்வளோ தூரம் கர்த்தரையே பற்றி கொண்டு அவர் சொன்ன வழியிலே நடந்த ஒருவர் தவறான ஒரு பாவத்தை செய்ததன் மூலமாக இங்கே என்ன சொல்கிறாரு? அழுது புலம்புறார், என்னுடைய மகிழ்ச்சி என்ன செய்துச்சு, போயிடுச்சு. ஓ கர்த்தாவே, என்னுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்யும்? நான் பெற்றிருந்தேன், ஏற்கனவே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், நான் உண்மையிலே சந்தோஷப்பட்டிருந்தேன். ஆனால் இப்போது அந்த தவறு செய்ததன் மூலமாக என்னுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் எடுபட்டு போயிடுச்சு. இந்த சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்யுங்க, திரும்ப கொடுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறார். ஆக நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் அவருடைய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? சந்தோஷத்தை எடுத்துவிடும். நம்முடைய மனசு என்ன இருக்கணும்? குற்ற உணர்வு இல்லாதவர்களாக காணப்பட வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பஸ்ஸில் போயிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ்காரன் ஏறுவான், இப்படி 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 பார்ப்பான், இறங்குவான். நமக்கு என்ன தோணும்? என்னத்தை தான் கண்டுபிடிச்சாமா, அவனுக்கு ஏதாவது வந்திருக்கும், யாரோ ஒருத்தன் தவறு பண்ணவன் போயிட்டுருக்கான்னு இருக்கும். அவன் வந்து நின்ன உடனே தப்பு பண்ணவன் என்ன செய்வான்? அவன் முகப்பாவனை என்ன செய்யும்? மாறுபடும். அந்த முகமே அவனை காட்டி கொடுக்கும். போலீஸ்காரனுக்கே அவன் முகப்பார்வனை காட்டி கொடுக்குதுன்னா கர்த்தருடைய பார்வையில் நம்ம ஏதாவது மறைக்க முடியுமா? அன்னைக்கு ஆதாம் என்ன பண்ணா? ஒளிஞ்சான். நீ புசிக்காதேன்னு சொன்ன கனியை புசித்தான். அப்போ கர்த்தருக்கு முன்பாக பேஸ் பண்ணதுக்கு அவனால் என்ன செய்யல முடியல. அதே மாதிரி தான் நாம் செய்கிற தவறுகள், அது சின்ன பாவமானாலும் சரி, பெரிய பாவமானாலும் சரி, நாம் செய்கிற தவறுகள் அவரை கிட்ட நெருங்க முடியாத மாதிரி என்ன செய்யுது? தடுத்து விடுகிறது. அப்போது அவருடைய பிரசன்னம் நம்மிடத்தில் இல்லாமல் போகும் பொழுது அந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம், வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை என்ன செய்கிறோம்? நம்ம இழந்து போகிறோம். அதான் சொல்கிற சங்கீதக்காரன், உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்திலே நான் வாழ்ந்து வந்தேன், உம்முடைய பாதத்தருகிலே அமர்ந்திருப்பதே சந்தோஷமாக எண்ணினேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த இரட்சணிய சந்தோஷம் என்னிலிருந்து எடுபட்டு போயிடுச்சு. ஏன் எடுபட்டு போச்சுன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்தேன். நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவாவது நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது நாம் மன்னிப்பு கேட்டு மீண்டுமாக அவரோடு ஒப்புரவாகி சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி அந்த உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். 1 யோவான் 3:21 என்ன சொல்கிறது? பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து நாம் வேண்டிக் கொள்வதோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம்.
1 யோவான் 3:21 என்ன சொல்லுது? நம்முடைய இருதயம் நம்மளை என்ன செய்யக்கூடாது? குற்றவாளிகள் என்று இருக்கக்கூடாது. ஆக நாம் அவருக்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழும் பொழுது அந்த மேலான ஒரு மகிழ்ச்சியை வாழ்க்கையில் நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். ஆக 6 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான கவலை. 2வது, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறதான சோதனைகள், கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்களை கண்டு துவண்டு போகிறோம். 3வதாக, நமக்கு இருக்கிறதிலே திருப்திப்படாமல் இருக்கும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சி நம்ம விட்டு எடுபட்டு போகிறது. 3வது, நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஏக சிந்தை இல்லாதவர்களாக காணப்படும் பொழுது அங்கே என்ன ஆகிறது? சந்தோஷம் எடுபட்டு போகிறது. அதுக்கப்புறம் 5வதாக, நம்முடைய பொருளாசை நம்முடைய குடும்பத்திலே நம்மிலே உள்ள மகிழ்ச்சியை எடுத்து விடுகிறது. நாம் செய்கிற தவறுகள் மூலமாக நாம் என்ன செய்யப்படுகிறோம்? மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.